மணி சாமி யாரும் அடிக்க முடியாது. அவங்க தான் அடிச்சு சாமி வேணாம், இவங்களெல்லாம் யாரும் அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம திமுக. இப்போ திமுக இந்த திமுகவில் அந்த பெரியார் காலத்துலேருந்து ஏடிஎம்க நம்ம அண்ணாதுரை எம்ஜிஆர் காலத்துலேருந்து திமுக வளர்ந்து தான் இருக்கு. இந்த திமுக தோல்வியே கிடையாது. திமுகவுக்கு அந்த விதமான ஒரு வாய்ப்பு இருக்குது. திமுக யாராலும் வெல்ல முடியாது. வெல்றவங்க கீழே விழுந்துடும் எல்லாமே. அந்த அளவுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன் போய் பேர சொல்ல மற்ற யாருக்கும் தகுதி இல்லை. அந்த அளவுக்கு திமுக வந்து ரொம்ப ஆட்சி நல்லா நடக்குது. எந்த மக்கள் எந்த வித ப்ராப்ளம் இல்லாத ஊக்கத்தொகை மகளிர் எல்லாருமே தராங்க. இப்போ அதாவது திமுக யாரும் அழிக்க முடியாது. ஓகேண்ணா. இப்போ திமுக அதாவது இந்த தமிழ்நாட்டில் வந்து அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திமுக அராஜக ஆட்சி திமுக ஆட்சி வந்து நடக்கலை, நல்ல ஆட்சி நடக்குதுங்க. கடவுள் புதுல நான் ஒன்றும் பொய் சொல்ல உண்மையை சொல்கிறேன். கடவுள் பக்தியாக சொல்கிறேன். திமுக நல்ல ஆட்சி நடக்குது. இப்போ அராஜக ஆட்சி நடக்கவே இல்லை. மற்றவங்க வந்தாலும் அராஜக ஆட்சி நடக்கும். அதாவது பாஜக தாவேக்கு அவங்களாம் வந்தால் கண்டிப்பாக நடக்கும். நடக்காது. திமுக இருக்க நடக்காது. திருப்பங்குன்ற இது அந்த வழக்கு அது பௌர்ணமி இந்த தீப வழக்கு. தீப வழக்கு எப்பவுமே ஏற்றுற மாதிரி கோயில் அங்கீகாரத்தான் திமுக ஏற்றணும் தவிர மற்ற யார் சொல்லி பண்ணல. அதெல்லாம் வந்து திருப்பரங்குன்றத்தில் அவங்க முதல்ல கோயில் வந்து வழக்கு ஏற்றணும். அவங்க மசூதிக்காக தவறுது. எப்போ வழக்கமாக இத்தனை வருஷம் கோயில் விட்டு அதிகாரம் தான் அது. மற்ற அதிகாரம் எதுவும் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்டு தான் சொல்கிறது தான் வழக்குது. எல்லா கோயிலையும் கோயில் அதிகாரம் பண்ணுறது தான் அந்த மாதிரி எங்களுக்கு வழக்கை வந்து ஏற்றுறது தப்புன்னு. நாங்கள் இதை வந்து அவருக்கு தான் சாவுமணின்னு நாங்கள் பார்க்குறோம். எல் முருகனுக்கு தான் சாவுமணின்னு பார்க்குறோம். டிஎம்கேக்கு எந்த காலத்துலையும் அந்த இது மாதிரி கிடையாது. எல் முருகன் இதை பாஜக கட்சிங்கிறனால இல்லை, பாஜக கட்சிங்கிறனால இல்லை, ஒரு நியாயத்தை பேசணும் அவ்வளோதான். நியாயமே இல்லாமல் சும்மா வந்து தமிழ்நாட்டை கூறு போடணும்னு நினைக்கிறது அது தப்பான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டில் அராஜக ஆட்சி நடக்குது அப்படின்னு இல்லையா, நல்லாட்சி நடக்குது. நல்லாட்சி தான் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். எந்நேரமும் வெளியே போயிட்டு தான் வரும். எல்லாமே பாதுகாப்பு தான், ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குது. ஒன்றும் அராஜக ஆட்சியே கிடையாது. நல்லாட்சி தான் ஆகுது. எலெக்ஷனே இல்லாமல் தொடர்ந்து ஸ்டாலின் ஆட்சியே இருந்தால் கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. இவங்க இந்த இதை கொண்டு வந்து ஓட்டர் ஐடியை கொண்டு வந்து பீகார் மாதிரி ஆக்குறதுக்கு எலெக்ஷனே இல்லாமல் ஸ்டாலின் அவங்களே தொடர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே விரும்புகிறாங்க. அவங்க ஆட்சி நல்லா இருக்குது. ஸ்டாலின் ஆட்சி நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் கிடையாது. எல்லாம் படிப்புலேருந்து எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தானே ஆகிருக்கு. எல்லா இதுலேயுமே அவங்க பெரிய இதாக தான். போன இதில் கூட அவங்களாம் போடுறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி வந்தால் ஜெயலலிதா வந்தால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்தம்மா வரல. அடுத்தது ஸ்டாலின் வந்தார். அவங்க சொன்ன எல்லாத்தையுமே ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாங்க. அவங்க சொன்னது எந்த குறையுமே இல்லை. எல்லாத்துக்கும் நிறைவேற்றிட்டாங்க. எந்த குறையும் கிடையாது. ஸ்டாலின் ஆட்சியில் எங்களுக்கு எந்த குறையும் கிடையாதுங்க. இது ராஜாஜி காலத்திலேருந்தே சொல்கிற விவகாரம். இது ராஜாஜி திமுக ஒழிக்கணும்னு நினச்சார். பக்தவச்சலம் திமுக ஒழிக்கணும்னு நினச்சார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஒழிக்கணும்னு நினச்சார். ஜெயலலிதா ஒழிக்கணும்னு நினச்சாங்க. இன்னைக்கு வர்ற விஜய் சீமான் வரலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒழிச்சவங்கன்னு சொன்னவங்களாம் அவங்களுக்கு கல்லறையை கட்டவர் தான் கலைஞர். அவங்களுக்கெல்லாம் கல்லறையை கட்டி மலரை வச்சது தான் கலைஞர். ஆனால் திமுக எந்த காலத்துலேயும் அப்படியே தான் இருக்குது. திமுக அழியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. 75 ஆண்டுகால இயக்கம் இப்போ 76 ஆண்டு கால என்று நோக்கி. அது மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்கள் நீதி கட்சி காலனா 120 ஆண்டு 1920 ஆட்சி பெற்று 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்மளுடைய இனங்கள் வந்துக்குது. அண்ணா முதலாக ஆட்சி பெற்று ஏறும் பொழுது நீங்கள் புதியவர்கள் தானே சொன்னாங்க. நாங்கள் புதியவர்கள நீதி கட்சியின் தழுவர்கள் அப்படின்னார் அண்ணா. அதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதை மாதிரி திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்தே ஒழிக்கணும் சொன்னாங்களே கண்டி. அண்ணா சொல்லுவார், நீங்கள் அடித்தீர்கள், மக்கள் எங்களை அணைத்தார்கள். நீங்கள் ஒழிக்க நினைத்தீர்கள், எங்கள் மக்கள் ஆட்சிப்படத்தில் அமர்த்தினார்கள் என்று அண்ணா சொல்லுவார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு உள்ள நல்ல இவங்க அழிக்கணும் சொல்கிறாங்க.